ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வீட்லேயே எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1 லிட்டர் பால் போதும். நம்ம நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே பன்னீர் வந்து செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம கடையில் வாங்கி செய்கிறத விட வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் வினிகர், அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மீதியுமே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா காஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற வினிகரோட தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வினிகர் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம ஒரே டைமில் வினிகர் தண்ணியை சேர்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரே டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலெலாம் வடிகட்டுறதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு துணி விரிச்சிட்டு இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இதில் நம்ம வினிகர் ஊற்றி தான் நம்ம திரிய வச்சுருக்கோம். அதனால் அந்த புளிப்பு சுவையெல்லாம் போகிறதுக்காக ஒரு 3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல துணியை நல்லா திருகி விட்டுட்டு நல்லா தண்ணியை புழிஞ்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திருகி விட்டு தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சாச்சு. இப்போ நான் ஓரளவுக்கு கையில் இப்படி நல்லா அகலமாக வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே நல்லா கனமான கல்லோ அல்லது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு, 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு எவ்வளோ பன்னீர் வந்து கிடச்சிருக்குன்னு. இப்போ நமக்கு விருப்பமான ஷேஃப்க்கு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான பன்னீர் வந்து வீட்டிலே ஈஸியாக செஞ்சாச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம வீட்டிலே செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.